மோள மாதிரி எடுத்துட்டு வரானுங்க. இது என்ன பிரமாதம்? இது விட பெசலைட் ஒண்ணு இருக்கு. கூவுடா. ராஜா ராஜாதி ராஜனிந்த ராஜா கூஜா தூங்காதே வேறேதும் கூஜா நெற்றி இல்லை நாளை இல்லை. ஆசிஃபே வா, இது ரவுடி மாதிரி நட, ரவுடி மாதிரி. ஐயோ இங்க வருங்க ரவுடிங்க, செதறுதுங்க இதெல்லாம். டெல்லியின் ஆளுகைக்கு தமிழ்நாடு என்றைக்கும் அடிபணியாது. எங்க தமிழ்நாடு எப்பவுமே டெல்லிக்கு அவுட் ஆஃப் கண்ட்ரோல் தான். இங்க பேசிக்கிட்டு இருக்கா வேலுகிட்ட ஒரு வேலையை சொல்லிட்டா அதை பத்தி நாம சிந்திக்க வேண்டிய அவசியமே இல்லை. அப்படியே ஒரே புடுங்க புடுங்கி இங்க நின்றுப்பாரு. கிளம்பிற்றுக்கான் தமிழச்சிங்க கூட்டம், கிழித்திரிய தேடுதுகான் பகை கூட்டத்தை. நன்றி. என்னத்தை புரிஞ்சுக்கிட்டு கிளம்பிட்டாங்க? அந்த இளைஞர்கள் எப்படி ஃபயராக இருந்திருப்பாங்கன்னு உங்களுக்கு புரியும். அந்த ஃபயர் பிராண்ட் தான் நம்ம திமுக. இனிமே நீ ரெடிமேடு தகுதிக்கு மீறி பேசாத. சும்மா எடுத்தோம் கவிழ்த்தோம்னு இங்க எதையும் பண்ணிடல. தெருவா வீடு வீடா போய் பேசி டீ கடையும் சலூனுமே அரசியல் மேடைகளாக மாத்தி மக்களை எஜுகேட் பண்ணோம். ஏஎஸ்பி இவனே ஒரு ப்ராப்ளம். இவன் எந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ண போறான்? தமிழை நசுக்க வந்த இந்தி ஆதிக்கத்தை விரட்டினாங்க. அதனாலதான் தாழ்ந்த தமிழகமே அப்படின்னு கவலைப்பட்ட காலத்தை மாத்தி இப்போ திரும்பி பாருங்க தமிழ்நாட்டை என்று சொல்லுகிற காலத்துக்கு நாம் வந்திருக்கிறோம். ஒரே கணத்தை எத்தனை வருஷமா தான் தோண்டுவ? இந்த பயணத்துல நாங்க சந்திக்காத சோதனைகளே இல்ல, துன்பங்களே இல்ல, துரோகங்களே இல்ல. அத்தனையும் தாண்டி கழகத்தோட லட்சிய பயணத்துக்கு துணை நின்றது நாங்க வளர்த்த இளைஞரணி. என்ன ஒரு அடி, என்ன ஒரு உத, என்ன அராஜகம், என்ன அடக்குமுறை. அடக்குமுறையா? யார் அடக்குனா? அரசாங்கம் தான். அடக்குமுறையும் அராஜகமும் என்ன குறி வச்சுதான் அன்னைக்கு நடந்த துப்பாக்கி சூட்ல செத்து சபக்குலிக்கு போயிருக்க வேண்டியவன். இது ஏதோ கணக்கு காட்டுவதற்காக கூட்டப்பட்ட கூட்டம் கிடையாது. நம்முடைய எதிரிகள் போடுகின்ற தப்பு கணக்க சுக்குநூறாக உடைக்கின்ற கூட்டம் இங்க வந்திருக்கக்கூடிய இளைஞரணி கூட்டம், கொள்கை கூட்டம். நம்முடைய கழக இளைஞரணியினர் அப்படி கிடையாது. மிகுந்த கட்டுப்பாடு மிக்கவர்கள். ஒவ்வொரு தொண்டனும் வெறித்தனமா இருக்கான். இதான்டா திமுக, இதான் திமுக. மறந்துடாத. ஏதோ பணத்தை வச்சுக்கிட்டு, அதிகாரத்தை வச்சுக்கிட்டு, போலீஸை வச்சுக்கிட்டு தேர்தலை நடத்திடலாம். வாக்களிக்க போறது மக்கள், மறந்துடாதீங்க. உங்க வாய் உங்க ஊருட்டு நீங்க ஊருட்டீங்க. தேர்தல் வேலைகள், அதுல குறிப்பா SRI என்ற ஒரு சட்டத்தை கொண்டு வந்து அந்த பணி வேறு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இதுக்குதான் படிக்கடான்னு அடிச்சுக்கிட்ட பசங்களா, அறுத்துக்கிட்ட முண்டங்களா. இப்போ அந்த பணியை தம்பி உதயநிதி கிட்டையும் உங்ககிட்டையும் ஒப்படைச்சிருக்கிறோம். அவரும் தன்னுடைய பொறுப்பை உணர்ந்து இன்னும் பவர்ஃபுல்லா செயல்படுறாரு. இன்னும் சொல்லணும்னா இறங்கி அடிக்கிறாரு. கொள்கை எதிரிகள் உதயநிதி மோஸ்ட் டேஞ்சரஸ் புலம்புறாங்க. அந்த அளவுக்கு கொள்கையில ஸ்ட்ராங்கா இருக்காரு. தம்பி காமெடி வேண்டாம், நான் சொல்லிட்டேன். நானு காமெடி பண்ணாதன்னு சொல்லியிருக்கேன். நான் கழகத்துக்கு எது தேவை என்று உணர்ந்து செயல்படுகிறார் உதயநிதி. தேர்தல டூப்புன்னு ஏண்டா எங்களுக்கு ஒரு இளம்பெரியாரை தந்ததற்காக, இளம்பெரியார் உதயநிதியை தந்ததற்காக சஞ்சய் ராமசாமி யாரு யாருக்கிட்ட விடுற? இவன் சஞ்சய் ராமசாமியா? முதல்ல அணியோட கட்டமைப்பை வலுப்படுத்தணும்னு லட்சக்கணக்கான இளைஞர்களை கழகத்துல சேர்த்தார். அடுத்து அவங்களை கொள்கை ரீதியா ஸ்ட்ராங்கா ஆக்கணும்னு பாசறை கூட்டங்களை நடத்தினார். ஆனா என்ன பிரயோஜனம்? அம்மன் ஜல்லிக்கு பிரயோஜனம் இல்லடா.
அடுத்து நம்மளோட கொள்கையில இன்னைக்கு இருக்கிற தலைமுறையினரும் புரிஞ்சிக்க வேண்டும் என்பதற்காக புது பேச்சாளர்கள் அவசியம்னு உணர்ந்து ஃபர்ஸ்ட் செட்ல 200 பேரை உருவாக்கினார். ஐயோ நம்ம மைண்ட் அங்க போகுது. புறம்போக்கு போட்ட நீ டிவி முன்னாடி பேச உங்க அப்பா தைரியம் இருக்கடா உனக்கு? பிளாக் டிக்கெட் வித்தவனுக்கு பிறந்த புள்ளதண்டா நீ சொல்லு. அவங்க பேச்சையெல்லாம் கழக மேடையில் கேட்கும்போது எனக்கு அவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கு. நம்மளோட லெகசியை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும். என்ன இருக்கு உனக்கு சுயசரித்திரம்? அண்டா திருநது, குண்டா திருநது, செவரேறி குதிச்சது, பொம்பளை புடவை உருகுனது, தெருவிலேயே செருப்படி வாங்கிட்டு ஓடனே அதெல்லாமா படிச்சா எவ்வளவு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. புரியாத பொய்யை பேசுறதுக்கு ஒருத்தர் தயங்காத போது உண்மையை பேசுறதுக்கு நெஞ்சில உரம் இருக்க நாம் ஏன் தயங்கணும்? இது ஆக்ஷன் மேடம். மேடம் இது ஆக்ஷன். இவனோட நடவடிக்கை வெளியில விட்டு பாருங்க. அவன் நல்லா சிரிக்கிறான் பாருங்க. இவனோட நடவடிக்கை வெளியில விட்டு பாருங்க. அவன் நல்ல ஆக்ஷன் பண்ணுவான். அதனாலதான் அமித்ஷா போன்றவருக்கு நம்ம மேல எரிச்சல். பேசினாங்கல்ல, அண்மையில கூட என்ன பேசினார் அவரு? பீகாரை ஜெயிச்சிட்டோம், அடுத்து டார்கெட் தமிழ்நாடு தான் சொல்றாரு. மாண்புமிகு அமித்ஷா அவர்களே, நீங்க இல்ல உங்க சங்கி படையே கூட்டிக்கிட்டு வந்தாலும் உங்களால் ஒண்ணும் இங்க பண்ண முடியாது. வேற டேய் கூட்டு போங்கடா, கோவத்துல போட்டுற போறேன். அன்போட வந்தா அரவணைப்போம், ஆணவத்தோட வந்தா அடிபடைய மாட்டோம், எதிர்த்து உனக்கு அதப்பா புரட்டிடுவானுங்க. ஏன்னா நீ ஓடிடுவ, நான் தாத்தா மாட்டுவேன். அரசியல்ல சொகுசு எதிர்பார்க்காதீங்க. இங்க கடுமையாக உழைக்கக்கூடியவங்களுக்கு தான் இடம் கிடைக்கும். அந்த இடம் கட்சி பொறுப்புல மட்டும் இல்ல, மக்கள் மனசுலயே நிரந்தரமாக இருக்கும். வாய்ப்பில்லை ராஜா, வாய்ப்பு. பேரறிஞர் அண்ணா அவர்கள் தலைவர் கலைஞருடைய உழைப்பை பாராட்டினார். தலைவர் கலைஞர் என்னை பத்தி சொல்லும் போது உழைப்பு உழைப்பு உழைப்புன்னு தான் சொல்வார். நம்ம திராவிட மாடல் அரசுல லிஸ்ட் போட்டு ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லயும் சாதனைகளை ஒரு புக்கா போடுற அளவுக்கு தினமும் ஏராளமான திட்டங்களை செயல்படுத்திட்டு இருக்கோம். இன்னும் என்ன நீ பைத்தியக்காரனாவே நினைச்சிட்டு இருக்கிறல? நம்ம மிஷன் என்ன? திராவிட மாடல் 2.0. நம்ம மிஷன் என்ன? திராவிட மாடல். திரும்ப சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. நம்ம மிஷன் என்ன? அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. அவன் நிறுத்துற, அந்த லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான் போடுறா. வர நிறுத்துற அவனை. பைத்தியக்காரப்ப எதுக்குடா வரீங்க எங்கெல்லாம்? டே டே, ஏ மூளை கட்டப்பல, ஏ முட்டாப்பல.